சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படியே போனா நம்ம பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமா போயிரும், ஏதாவது யோசிச்சு நல்ல ஐடியாவா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், என்னத்தங்க யோசிக்கிறது, அவ வேற தினமும் ஃபோன் போட்டு உண்மையை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கா. போற போக்க பார்த்தா நம்ம தான் சிக்கிடுவோம் போல, என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், ஏண்டி நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், ஏங்க நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா, மாப்பிள்ளையும் நம்ம மகளையும் கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருவோம், மாசமா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு தமிழையும் மாப்பிள்ளையும் இங்க கூட்டிட்டு வந்துருவோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கைய தொடங்கினாதானே நம்ம சொன்ன பொய்ய உண்மையாக்க முடியும். தமிழ் நெசமாவே கர்ப்பமாயிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சாலும் உண்மையிலேயே தமிழ் கர்ப்பமா இருக்கிறத சொல்லி நம்ம தப்பிக்க முடியும். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி நம்ம மாப்பிள்ளையும் மகளையும் சேர்த்து வைக்கிறது தான். அது அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அங்கே இருக்கிறவங்க தமிழ் மாசமா இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மாசமா இருக்கிற நேரத்தில் புருஷன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மாப்பிள்ளையும் தமிழையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். அந்த நேரத்தில் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம 2 பேரோடது. நம்ம சொன்ன பொய்யை தமிழை வச்சு கூடிய சீக்கிரமே உண்மையாக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இப்போ தாண்டி சரியான யோசனை கொடுத்துருக்க. தமிழும் மருமகனும் இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க தமிழ்கிட்ட ஓயாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நல்ல யோசனை சொல்லியிருக்க வசந்தி, நாம் நாளைக்கே புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வசந்தியும் பார்த்தா காலையில் கிளம்பி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. செல்லப்பாண்டியும் வசந்தியையும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லாமல் பொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, தமிழையும் மருமகனையும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூப்பிடுறதுக்காண்டி வந்திருக்கோம். தமிழ் தான் இப்போ முழுகாமல் இருக்காளே, முழுகாமல் இருக்கிற நேரத்தில் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் ஆக்கி போடணும், அதான முறை. அதான் தமிழையும் மருமகனையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் இங்கே நல்லா தானே இருக்கா, நாங்கள் எங்கள் மருமகளை நல்லா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்கே தமிழ் வந்துட்டு இல்லை மாமா, எனக்கும் அம்மா வீட்டுக்கு போய் அவங்க கையால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு, போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்னம்மா இப்படி சொல்லிட்ட, உனக்கு ஆசையாக இருக்குன்னா தாராளமாக போயிட்டு வா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு சேதுக்கிட்ட, நீயும் தமிழ் கூட போய் ஒரு 10 நாளைக்கு அவங்க வீட்டில் இருந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு. செல்லப்பாண்டியும் வசந்தியையும் பார்த்தா சேதுவையும் தமிழையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா வசந்தி கிட்ட தமிழ் வந்துட்டு, ஏமா எதுக்கு இப்போ அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அடியே கூறு கட்டவளை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி, நம்ம சொன்ன பொய்யை கூடிய சீக்கிரம் உண்மையாக்கணுங்கிற யோசனை ஏதாவது உனக்கு இருக்காடி, அந்த வீட்டில் இருக்கிற பெரியம்மா மாசமாக இருக்கிறதுனால புருஷன் கூட அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற கிழவிக்கு தெரியாதுலாடி நீ உண்மையிலேயே மாசமா இல்லைங்கிறது, நீ மருமகன் கூட அப்படி இப்படி இருந்தாதானடி நீ சொன்ன பொய்யை உண்மையாக்க முடியும், அங்கே இருந்தால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் உன்னையும் மருமகனையும் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து இருக்கோம். கூடிய சீக்கிரமே நீ சொன்ன பொய்யை உண்மையாக்க வேண்டியது உன் கையில தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா நான் இங்கே வந்ததுனால அங்கே இருக்கிறவங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடியே இப்படியே பொழுத கடத்திடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, கூடிய சீக்கிரம் நீ சொன்ன பொய்யை உண்மையாக்க பாரு, அப்பந்தான் உண்மை தெரிஞ்சாலும் நீ உண்மையிலேயே மாசமா இருக்கன்னு சொல்லி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.